I guess இந்த வீடியோல கொஞ்சம் ஹார்டான ட்ரூத்ஸ் சிலதை வந்து பேச போறேன். கொஞ்சம் பூமர் தனமா இருக்கும் and this will be a short video. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் எனக்கு வந்து பிங்க் பண்ணுறீங்க, ப்ரோ நான் வந்து இந்த இடத்துல ஸ்டக் ஆயிருக்கேன், எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் இதுக்கு மேலே பண்ண முடியல அப்படின்றப்போ நான் வந்து சரி ப்ரோ என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். பேசிக்கான ஒரு கேள்வி கேட்குறேன், இல்லையா இதை எப்படி வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா முக்கால்வாசி பேர் சாட் ஜிபிடின்னு சொல்கிறீங்க. இது என்னோட சீனியர்ஸில் நான் பெருசாக வந்து பார்க்கல. ஆனால் ஃப்ரெஷர்ஸ் இப்போ தான் வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ளே வரவங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாட் ஜிபிடி வச்சு தான் நான் பண்ணேன், இல்லைனா இந்த ஏஐ வந்து எனக்கு கொடுத்துச்சு ப்ரோ அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றதை பார்க்குறேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு ஆளா வந்து இருந்துராதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா ஈஸியா ஏஐ வந்து உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடும். நான் வந்து ஒரு சின்ன ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் வந்து நான் பார்க்குறேன். ஒரு 4 to 5 இயர்ஸா வந்து நான் கோட் பண்ணிட்டு இருக்கேன். இது சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒரு டெக்னாலஜி தான். அதுக்கு முன்னாடிலாம் எல்லாருமே வந்துட்டு யூடியூப்ல போயிட்டு வீடியோ பார்த்து கிரியேட் பண்ணுவோம், இல்லைனா வந்துட்டு டாக்குமெண்டேஷன் ஃபுல்லா படிச்சு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல போயிட்டு எரர்லாம் தேடி நாங்கள் வந்து கிரியேட் பண்ணுவோம், இல்லைனா யூடியூப் பார்த்து அப்படியே ஃபுல்லா அந்த யூடியூப்ல என்ன பண்றாங்களோ அதை அப்படியே வந்து கிரியேட் பண்ணுவோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து காப்பி அடிச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலே அதுவே வந்து சேச்சுரேட்டட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா எல்லாருமே ஏஐ கிட்ட இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இது வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு லாங் டேர்ம்ல வந்து யூஸ் ஆகாது. ஸோ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஜூனியர்ஸ் தயவு செஞ்சு சாட் ஜிபிடி யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க ஃபார் லேர்னிங் பர்பசஸ். ஓகேங்களா? லேர்னிங் பர்பசஸ்ல அதை யூஸ் பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு டெக்னாலஜி கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அந்த டெக்னாலஜியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத யூஸ் பண்ணணும். எடுத்தோடனே எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வேணும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு ஃபைலாக காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே லேர்ன் பண்ண முடியாது. ஒரு ஃபைல்லையும் அந்த ஃபைலில் என்னென்ன போட்டிருக்காங்க, என்னென்ன கோட் பண்ணியிருக்கோம், யூஸ் ஸ்டேட்னா என்ன, யூஸ் ஹுக்னா என்னது, யூஸ் மெமோனா என்னது, இல்லைனா யூஸ் கால்பேக்னா என்னது, எஸ்சிஓனா என்னது, robot.txt என்னது, இல்லைனா வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து டீப் லிங்க்ஸ்னா என்னது, இல்லைனா யூஆர்எல் ஸ்கீம்னா என்னது, இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு பேசிக்ஸாச்சு வந்து நீங்கள் கற்றுக்கணும். நிறைய பேர் வந்து பேசிக்ஸை ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட் பாதிலேயே வந்து நிற்கிறதுல வந்து எனக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுவாங்க. இல்லைனா நாளைக்கு வந்து எனக்கு ப்ராஜெக்ட் சப்மிஷன் ப்ரோ நான் இன்னைக்கு வந்துட்டு சாட் ஜிபிடி வச்சு பண்ணிடலாம்னு நினைச்சேன், அது வந்து நான் பாதிலேயே வந்து கையை விட்டுருச்சு அப்படின்னு வந்து நிற்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஈவன் என்னோட எடிட்டர் கூட வந்து இப்படி தான் வந்து நின்னா. ஸோ என்னோட எடிட்டருமே ஒரு டெவலப்பர் தான். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக சாட் ஜிபிடி ரிலே ஆகி இருந்து ஃபைனலி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவரால் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து யாரும் போய் நிற்காதீங்க. வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். we are going to launch the second cohort of வணக்கம் DSA. வணக்கம் DSA 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெஸ்பான்ஸு, ரொம்ப சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. நிறைய பேர் பெரிய கம்பெனிஸில் வந்து பேச இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீட்பேக் வந்துச்சு. ஸோ we are very happy to launch the second cohort. ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு லிங்க் அனுப்பியிருப்பேன். அந்த லிங்க் மூலிமா என்ரோல் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் எதுவும் வரல, லிங்க் எதுவும் வரல, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே வந்து நான் எல்லா அப்டேட்ஸுமே வந்து கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து வணக்கம் DSA 2ஓட கம்ப்ளீட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து வரும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ போய் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ்க்கு நான் என்னென்னலாம் வந்து சஜஷன் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ ஒரு யூடியூப் வீடியோ எடுத்திங்கன்னா ஃபுல்லாக அந்த யூடியூப் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே நீங்கள் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ராஜெக்டை பண்ணி முடிச்சிருக்கணும். எந்த ஒரு எரர் வந்தாலுமே அதை கூகுளில் போயிட்டு தேடி அந்த கூகுளில் என்னென்ன சொல்யூஷன் கொடுக்குது, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் என்னென்ன சொல்யூஷன் கொடுக்குதுன்ட்டு ஒன்று ஒன்றா வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி அதுலேருந்து வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் லேர்னிங் அப்படின்றத அட்டைன் பண்ண முடியும். லேர்னிங் இல்லை அப்படின்னா யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணும் இதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ்க்குலாம் ஃபியூச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு. உண்மையாக சொல்கிறேன், இப்படி இருந்தீங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு ஃபியூச்சரே கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் லேர்னிங் வந்து விட்டுறாதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் வந்து ஒரு ஏஐ வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்துருன்றது தெரியும். ஆனால் அதை எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் கற்றுக்கலன்னா உங்களை ஈஸியாக வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஏன்னா அதுக்கு வந்து ஆல்ரெடி பண்ண தெரியும், உங்களுக்கு தான் இப்போ பண்ண தெரியாது. அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கோட் ரிவ்யூலாம் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பயங்கரமாக மாட்டிப்பீங்க. அண்ட் நீங்கள் வந்து எப்படியோ இன்டர்வியூலாம் கிளியர் பண்ணி ஒரு கம்பெனிக்குள்ளே போனாலுமே உங்களுக்கு ஃபயரிங் தான். ஏன் அப்படின்னா வந்து ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து உங்களை வந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் போயிட்டு எனக்கு இது தெரில ப்ரோ, சாட் ஜிபிடியில் காட்டல ப்ரோ அப்படின்னு சொன்னால் உங்களோட வேலை போச்சு. என்ன பண்ண முடியும்? உங்களால் பண்ண முடியல அப்படின்னா சீனியர் கிட்ட போய் கேட்பீங்க. அவங்க எத்தனை தடவை உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க? ஓரளவுக்கு தான் சொல்லி தர முடியும். ஸோ இப்போலேருந்தே யூடியூப் பார்த்தோ, இல்லை ஒரு கோர்ஸ் பார்த்தோ, இல்லை ஒரு வீடியோ பார்த்தோ, இல்லை டாக்குமெண்டேஷன் பார்த்தோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே சாட் ஜிபிடியே இல்லாமல் கிரியேட் பண்ணுற அந்த பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. சாட் ஜிபிடி எந்த ஒரு விஷயம்னாலும் உடனே போய் சாட் ஜிபிடி, எது பண்ணாலும் உடனே சாட் ஜிபிடி அப்படின்னு போய் நிற்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை சொல்கிறதுக்கு
பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ChatGPT இல்லாமல் ஒரு 2-3 வருஷம் நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ChatGPT வந்ததுக்கு அப்புறமும் நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன். இப்போயுமே நான் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நான் ஏஐ வந்து யூஸ் பண்ணுறேன். ஈவன் வந்து பெய்டு மாடல்ஸுமே நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் வந்து எனக்கு தெரியாத ஒரு கோடை வந்து நான் ப்ரொடக்ஷனில் விட்டது கிடையாது. எனக்கு ஒரு கோடு புரியல அப்படின்னா அதை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி அதை பற்றி ஃபுல்லாக நான் படிச்சுட்டு அதுக்குன்னு டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அதை நான் கமிட்டே பண்ணுவேன். இல்லைனா அதை கமிட் பண்ணவே மாட்டேன். ஸோ ஏஐ எந்த கோடு உங்களுக்கு வந்து கொடுத்தாலோ அந்த கோடை ரிவ்யூ பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீபக்கிங் நைட்மேர். உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து திடீர்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரியாக்டில் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறேன். அந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு ரிடக்ஸை எந்த இடத்துல செட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் ரிடக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னு ஒரு பக் வந்துச்சுன்னா அது எங்க இருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பேசிக்ஸை ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா கத்துவோம். நிறைய பேர்கிட்ட பாக்குற ஒரு தப்பு. சோ இதை வந்து நீங்க பண்ணிடாதீங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பேசிக்ஸ்ல இருந்து எதுக்கு இதை யூஸ் பண்றோம் ஒய் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சரை தயவு செஞ்சு வந்து கண்டுபிடிச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் டேர்ம்ல உங்களுக்கு வந்து இதுதான் ஹெல்ப் பண்ணும். நீங்க ஒய் அப்படின்ற கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கல அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். அண்ட் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் ChatGPT வச்சு இன்னொருத்தவங்க வந்துட்டு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணால் நீங்கள் ChatGPT இல்லாமல் பில்ட் பண்ணாலுமே 2 பேருக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸை பேசுறது மூலியமாகவே இல்லை உங்கள் ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ணுறது மூலியமாகவே எவிடென்ட்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு ரியல் டெவலப்பர் ஈஸியாக வந்து இதை நீங்கள் தான் கிரியேட் பண்ணீங்களா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உண்மையாலே ஸ்கில்ஸ் வேணும், ஏஐ வந்து என்னை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேர்னிங் ஃபேஸில் ஏஐ யூஸ் பண்ணுறதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து சர்வை பண்ண முடியும். முதல்ல நீயே ஜென்சி கிட் தானடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நான் வந்து ப்ரீ ஜிபிடி போஸ்ட் ஜிபிடி அப்படின்னு நான் வந்து 2 வகையாக பிரிக்கிறேன். அதாவது ஜிபிடி வரதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து கோடிங் கற்றுக்கிட்டாங்க, ஜிபிடி வந்ததுக்கு அப்புறமா யார் கோடிங் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்களோ அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ஸோ இந்த செட் ஆஃப் ஜூனியர்ஸ் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா அதை வந்து அவங்களால ரிசால்வே பண்ண முடியல. ChatGPT கிட்ட கரெக்டாக ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கான ஆன்சர் வரல அப்படின்னா அவங்க ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாங்க. அவங்களால வந்து ஒரு சீனியர் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல என்ன ப்ராப்ளம் அது அப்படின்னே அவங்களால வந்து சொல்ல முடியல. இதுவே வந்து ப்ரீ ChatGPT எரால இருந்து யாரெல்லாம் கோட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது இதை வந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்து அதை வந்து அட்மிட் பண்ண முடியுது. இது வந்து ஒன்லி நாட் ஃப்ரம் மை ஒர்க். நான் அது வந்து நிறைய பேருக்கு வந்து மென்டார்ஷிப் பண்ணுறேன் அண்ட் நிறைய பேரோட கோட் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். சில ஹேக்கத்தான்ஸ்க்கு வந்து நான் ஜட்ஜாக வந்து போயிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் பார்க்குறப்போ ChatGPT ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணுறவங்க நிறைய இடத்துல வந்து கொஷின்ஸ் கேட்டால் ஆன்சர் சொல்கிறதுக்கு வந்து தடுமாறுறாங்க. ஆனால் ChatGPT இல்லாமல் உண்மையாக அவங்களே கோட் பண்ணுறவங்க ரொம்ப தெளிவாக வந்து எந்த ஒரு கொஷின் கேட்டாலும் அவங்களால ஆன்சர் பண்ண முடியுது. இதன் மூலமா தெளிவா வந்து ஹையரா இல்லனா வந்து ரிஜெக்டா அப்படின்றது என்னால ஈஸியா டிசைட் பண்ண முடியும். ஸோ அண்ட் ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்து வந்து ஹையர் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து 2 days 3 days வந்து டைம் இருக்கு, இந்த 3 daysல நீங்க வந்து அசைன்மெண்ட்டை முடிச்சு எடுத்துட்டு வந்து எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் ChatGPT யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து காலி. கண்டிப்பா வந்து உங்களை வந்து கிரில் டவுன் பண்ணி எதுக்கு இதை யூஸ் பண்ணீங்க, எதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேள்வி கேட்டு நீங்க தான் அதை பண்ணீங்களா இல்லையான்றதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் பண்றதுக்கே வந்து ChatGPT யூஸ் பண்றான், நாளைக்கு வந்து ஒர்க்கை ஃபுல்லா கொடுத்துட்டோம் அப்படின்னா இவனால தனியா ஒரு ஒர்க்கை பண்ண முடியுமா, ஏயோட ஹெல்ப் இல்லாம இவனால ஒரு ஒர்க்கை பண்ண முடியுமா முடியாதான்ற நிலைமை வந்துரும். ஆப்வியஸ்லி ஒர்க்குள்ள வந்துட்டு எல்லாரும் ஏஐலாம் யூஸ் பண்ண தான் போறாங்க. ஆனா ஏஐ மட்டுமே ரிலை பண்ணி இருக்கிறதா இங்க வந்து பிரச்சனை. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து ஏஐ ஒர்க் ஷாப்ஸ் வந்து நடக்குது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி வந்து கோர்ஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை ஒரு கெரியராக எடுக்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கோடிங்கை கற்றுக்கங்க. அதுக்கப்புறமா போயிட்டு ப்ராம்ப்டிங் எல்லாத்தையும் வந்து கற்றுக்கலாம். பேசிக்கே இல்லாமல் டேரெக்டாக வந்து 10வது ஸ்டெப்புக்கு நான் வந்து ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழ வேண்டியது தான். ஸோ என்னோட வியூ வந்து இதுதான். நான் வந்து ரீசெண்டாக நிறைய பேர்கிட்ட வந்து இதை பேசுகிறப்ப நான் பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வந்து கேர்லெஸ்னஸ்னால ஏஐ வந்து ரொம்ப டிபெண்ட் ஆகி இருந்துடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பரை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்குற கொஸ்டினுக்கு ஆமான்ற ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரோட ரோலோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியோ பார்த்தீங்கனாலே வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. வெறும் கோட் மட்டும் எழுதுறது இல்லாமல் இப்போ வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து அதிகமாகிடுச்சு. அண்ட் பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆல்ரெடி வந்து அது அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த பேசிக்கான கோடிங்குமே நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஆகிறதுக்கான அந்த பேசிக்ஸே உங்கள் கையில் வந்து இருக்காது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே பண்ணுங்க, தப்பு பண்ணி கற்றுக்கங்க. ஒரு கோடு நீங்கள் எழுதுகிற கோடுமே வந்து உங்களுக்கு புரிஞ்சு தான் எழுதுறீங்க அப்படின்றத மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் when learning happens. லேர்னிங் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஏர்னுமே பண்ண முடியும். எஸ் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தட் இஸ் மை ஒப்பீனியன் ஆன் growing AI and how people are using it. So that's been it. Keep learning. Bye.